Hi guys, welcome to TT Max 12th Business Max Chapter 1 Example 1.4 தான் பார்க்கலாம். கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இதோட ரேங்க் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அசம்ஷன் வந்துக்கலாம். லெட் A is equal to 5 1 minus 2 3 2 minus 4 0 minus 4 8. இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். Determinant of A is equal to 5 1 minus 2 3 2 minus 4 0 minus 4 8 is equal to the 5 எடுத்துக்கலாம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இதோட ரோவையும் காலமையும் ஹைட் பண்ணிக்கிட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணலாம். 2 8s are 16. இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா -4 into -4 ப்ளஸ் 16. இங்கே ஒரு -16 இருக்கும். -16 -3 இன்ட்டு இதோட ரோவையும் காலமையும் ஹைட் பண்ணிக்கலாம். 1 8 is 8. 2 4s are 8. -2 minus plus ஆகிடும். ஆல்ரெடி 1 minus 8 plus 0 into இதோட ரோவையும் காலமையும் ஹைட் பண்ணிக்கலாம். இதையும் மல்டிப்ளை பண்ணால் -4 இதையும் மல்டிப்ளை பண்ணால் -2 -4 ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் இருக்கும், அதனால் +4. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து 5 into 0 -3 into 0 plus 0 into 0. இப்போ வந்து இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ வந்து இதோட இது வந்து 0வாக இருந்துச்சுன்னா ரேங்க் வந்து நாட் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ வந்து நம்ம வந்து இந்த மைனர் எடுத்துப்போம். இந்த மைனர் எடுத்துக்கிட்டு இது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி என்ன ஆன்சர் வருதோ அது ரேங்க் முடி போட்டுக்கலாம். இப்போ வந்து 5 1 3 2 இஸ் ஈக்குவல் டு 5 10 -3 is equal to 7 is not equal to 0. therefore இது வந்து ப்ளஸில் இருக்கு. அப்போ வந்து அது 3யும் கிடையாது 1ம் கிடையாது. அப்போ வந்து ரேங்க் இஸ் ஈக்குவல் டு 2. சம் அண்டர்ஸ்டாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.